எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மணி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பிறந்த நாள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த நாள் வந்து நான் ரொம்ப ஹேப்பியா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. ஸோ காலைல எழுந்திரிச்சோனே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு, முதல்ல போய் எங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அண்ட் என் பர்த்டேக்கு நிறைய பேர் சர்ப்ரைஸாக வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வரல. அன்எக்ஸ்பெக்டடாக என் கரண் மச்சான் வந்திருந்தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அருணும் வந்திருந்தான். ஸோ அப்படியே காலையில் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டோங்க. அண்ட் கோயிலுக்கு போய் நல்லா ப்ரே பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் செம்ம பசி. வீட்டில் வந்து எனக்கு பிடிச்ச சப்பாத்தி தக்காளி தொக்கு பண்ணியிருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டேன். அப்படியே ஈவினிங் கேக் கட்டிங் ஃபேமிலியாக வந்து கேக் கட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கேக் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் கரண் வந்ததே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்டும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நிஜமாவே சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். இந்த ஹெல்மெட் வந்து எனக்கு பரிசாக கிடச்சிச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த ஹெல்மெட் போட பிடிக்கல. பட் இனிமேல் இந்த புது ஹெல்மெட்டில் தான் லாக் எடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் என் தங்கச்சி யோகா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கேங்காக ஈவினிங் போயிட்டு ஒரு ஃபுட் கோர்ட்டில் உட்காந்து பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரில. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு கேங்காக உட்காந்து நிறைய நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு பிரெட் ஆம்லேட்டையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த நாள் இன்னும் சூப்பராக முடிக்கணும்னு சொல்லிட்டு தலை படத்துக்கு, அதுவும் மங்காத்தா படத்துக்கு போயிட்டோங்க. சீரியஸாக படம் வேறு லெவலு. நான் வந்து இந்த படம் அந்த புதுசில் தேட்டரில் பார்த்தேனா இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு, அவ்வளோ சவுண்டு. தலையோட ஒரு சீனும் சும்மா செம்மையாக இருந்துச்சுங்க. சீரியஸாக உங்களுக்கு மங்காத்தா படம் பிடிக்குமா இல்லையான்னு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிவிஆர் தேட்டரில் தாங்க படம் பார்க்க போயிருந்தேன். ஸோ டிக்கெட் புக் பண்ணுறப்போ தான் சொல்லியிருந்தாங்க ஃப்ரீயாக பாப்கார்ன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பாப்கார்ன் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.